இப்போ பாருங்களேன், ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்துல எல்லாம் எங்க பார்த்தாலும் பெண்கள் அடிமைத்தனமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த கணவனார் என்ன சொல்லுவாருன்னா, கீழ்ப்படியணும்னா கீழ்ப்படியணும், கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அந்த மனைவி எனக்குரிய மனைவி இல்லை அப்படின்னு நிறைய பேர் அந்த மனைவியை வேண்டான்னு சொல்றவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரத்துல பிரசங்கம் கூட பண்ணும்போது எப்படி பண்ணிருக்கோம்னா, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியிருங்கள் அப்படின்னு நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனா இப்பொழுது இருக்கிற காலத்துல இந்த கீழ்ப்படிதல் அப்படின்ற பிரசங்கம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க கீழ்ப்படியணும், ஆனா அந்த இப்ப கீழ்ப்படியல அப்படின்னு ஒரு கணவனார் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் ஏமா நீ கீழ்ப்படியல, அவர் சொன்னா எதுக்குனாலும் கீழ்ப்படியணும் இல்ல, அவர் சொன்னா கீழ்ப்படியாம இருந்தா தப்பு இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அந்த சிஸ்டர் திரும்பி என்ன கேட்பாங்கன்னா, அப்ப பாஸ்டர் அவர் போய் தண்ணிக்குள்ள கிணத்துக்குள்ள குதிச்சுன்றாரு, நான் குதிச்சிடவா, இல்லைன்னா ஒரு பாட்டில் விஷம் வாங்கி சாப்பிடுன்றாரு, நான் வேணா சாப்பிட்டுட்டுமா, இல்லைன்னா நீ தற்கொலை பண்ணி செத்து போயிருன்றாரு, நான் வேணா செத்து போயிரட்டுமா. நீங்க தானே பிரசங்கம் பண்றீங்க, என்னன்னு பிரசங்கம் பண்றீங்க, நீங்க உங்க கணவனாருக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். சோ இன்னைக்கு ஒரு காலத்துல இந்த வார்த்தைக்கு இடமே இல்லை, இந்த மாதிரி வேர்ட் அவங்க யூஸ் பண்ணதே இல்லை. கீழ்ப்படியணும்னு சொன்னா ஓகே, நீங்க சொல்லிட்டீங்கல்ல போல, நீங்க சொல்லிட்டீங்கல்ல பண்றோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு கீழ்ப்படியணும்ன்றதுக்கு வந்த உடனே எதுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படிய கூடாது, இதுக்கு கீழ்ப்படுகிறது தவறா சரியா அப்படின்ற கேள்வி கேட்கிற அளவிற்கு நிறைய பேருக்கு ஞானம் வந்துருச்சு. இது ஒரு விதத்துல ஆமா அவசியம் இல்லாத ஒன்றுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது அப்படின்ற சூழ்நிலையும் வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு போய் இல்ல நீ பழைய வாழ்க்கை எங்க அம்மா மாதிரி இல்ல, எங்க பாட்டி மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த குடும்ப வாழ்க்கையில சமாதானம் வராது. இந்த குடும்ப வாழ்க்கையில சமாதானம் வரணும்னா நான் என்ன பண்ணணும்னா, என்னுடைய யோசனையை நான் சரி பண்ணணும். இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்குது, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எப்படி வளர்றாங்க, அதுக்காக வேதத்தை நம்ம மாத்திர முடியாது, வசனம் பொய் சொல்லாது, வசனம் தான். ஆனா அந்த வசனத்தை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்ன்றத நம்ம அறிஞ்சு வைக்கணும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப அவசியமானது என்னன்னா, என்னுடைய சிந்தனைய நினைவு எப்படியோ, என் நினைவு எப்படியோ, உங்க நினைவை நீங்க சேஞ்ச் பண்ணாம, உங்களுடைய யோசனைகளை நீங்க மாற்றாம, கண்டிப்பா சொல்றேன், உங்களால அடுத்த லெவல் போகவே முடியாது.